السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஆயத்து நம்பர் 45 சரியா? அவுது பில்லாஹி மினஷ் ஏன்னா நீங்கள் பார்க்கறதுக்காக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வضرب لهم مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم أن لن نجعل لكم موعدا. ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தஃப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த சபை என்பது மகத்தான சபை, அல்லாஹ் பாராட்டக்கூடிய இல்லை அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான, அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பாராட்டக்கூடிய ஒரு சபைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் இந்த மாதிரியான சபையில கலந்துக்கிட்டு அவங்க முடிச்சுட்டு வெளியே போறாங்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் என்ன அறிவிப்பு செய்வாங்கன்னு சொன்னா, என்ன அறிவிப்பு செய்வாங்க? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பது மாத்திரமல்லாமல் உங்களுடைய பாவங்கள் நன்மையாக மாற்றப்பட்டு விட்டன. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப அல்லாஹ்ட்டேந்து ஒரு வழக்கு அறிவிப்பாங்க, உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சது மட்டும் இல்லாம உங்க பாவங்கள் அல்லாஹ் நன்மையா மாத்திட்டான் அப்படின்னு அறிவிப்பு செய்வாங்கலாம் ஹதீஸ் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாக்கியமான ஒரு சபையில நம்ம எல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 45வது வசனத்தை நம்ம ஏற்கனவே 44 ஆயத்து படிச்சிட்டோம். 45வது ஆயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த உலகத்துடைய யதார்த்தம் என்ன? துனியா துனியா அப்படின்னு இருக்கிறோமே, துனியாண்டா என்ன, துனியாவுக்கு உதாரணம் என்ன, துனியாவுடைய யதார்த்தம் என்ன என்பதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் நடக்குதா இல்லையா? கண்டிப்பா நடக்காது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தை அழகான ஆதாரம். துனியாண்டா என்ன, துனியாவுக்கு என்ன உதாரணம், சரியா? அப்படின்னு 45வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வضرب لهم مثلا حياة الدنيا. நபியே அவர்களுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லுங்கள். எதை பற்றிய உதாரணம்? ஹயாத்தி துன்யா, இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்குரிய உதாரணம். நம்ம எல்லாம் துனியாவுல வாழ்கிறோமே, இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்குரிய உதாரணத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். பேசிவிட்டு இந்த துன்யா எதை போன்றது என்று சொன்னால், கமாயின், தண்ணீரை போன்றது. இந்த துன்யா தண்ணீர், அல்லாஹ்வுடைய உதாரணம், துனியாவுக்கு அல்லாஹ் உதாரணமாக பேசுகிறான். இது தண்ணீரை போன்றது. எப்படிப்பட்ட தண்ணீர் என்று சொன்னால், அன்சல்நாஹு மினஸ் ஸமாய், நாம் வானத்திலிருந்து இறக்குகிறோம் இல்லையா, மழை நீரை போன்றது. இந்த துனியா என்பது எதை போன்றது? மழை நீரை போன்றது என்று அல்லாஹ் பேசுகிறான். பேசிவிட்டு அந்த மழை நீர் என்ன செய்யும் என்று சொன்னால்,
ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்ல், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகளோடு அது சேர்ந்து விடுகிறது. மழை பெய்யறனால செடி கொடிகள், புற்பூண்டுகள், மரமட்டைகள் என்ன செய்கின்றன? முளைக்கின்றன. அந்த செடி கொடிகள் மரங்களோடு அந்த நீர் என்பது என்ன செய்கிறது? கலந்து விடுகிறது. அப்படி கலந்துட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, மழையினால அல்லாஹ் ஒரு மரத்தை உருவாக்குறான். அந்த மரம் வளருது. அந்த வளர்ந்த மரமும் என்ன செய்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. அப்ப மழையும் மக்களுக்கு உதவி செய்கிறது. மழையின் மூலமாக மரங்களையோ செடி கொடிகளையோ அல்லாஹ் தருகிறானா இல்லையா? அதுவும் மக்களுக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. இப்படி உதவி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காலத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். இந்த செடிக்கு இத்தனை வருஷம், அந்த செடிக்கு அத்தனை மாசம். இந்த ஒவ்வொன்றுக்கு விதி இருக்குமா இல்லையா? மரத்துக்கும் மரமட்டைக்கும் என்ன இருக்கிறது? விதி இருக்கிறது. அப்ப இந்த மரம் ஒரு 100 வருஷம் இருக்கணும், இந்த மரம் 50 வருஷம் இருக்கணும், இந்த செடி 6 மாசம் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அல்லாஹ் விதியை வச்சிருப்பான். அந்த மழை நீர் அழகா இருக்குது. அந்த மழையை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? தண்ணியை குடிச்சு சந்தோஷப்படுறோம். அது மரமட்டைகளோடு போய் சேர்ந்து விடுகிறது. மரமட்டைகளை அது முளைக்க செய்கிறது. அந்த மரமட்டைகள் மக்களுக்கு உதவியும் செய்கிறது. உதவி செய்துவிட்டு ஒரு காலத்துக்கு பிறகு, ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த மரங்கள் செடி கொடிகள் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், ஃபாசுபஹ ஹஷீமன், எதுவாக மாறிவிடும்? ஹஷீம் என்று சொன்னால் குப்பை. ஹஷீம்னா என்ன? குப்பை. அந்த மரங்கள் செடி கொடிகள் குப்பைகளாக மாறிவிடும். மாறுமா இல்லையா? அந்த செடி கொடி இருக்குமே, பார்க்கறதுக்கு பச்சை பச்சைன்னு இருக்கேன், மரம் பச்சை பச்சைன்னு இருக்கேன், எல்லாம் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு காய்ந்து போய் அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடும் இல்லையா? அது மாதிரி அந்த செடி கொடிகள் எல்லாம் என்ன செஞ்சேன்? காஞ்சி போயிறேன். காஞ்சி போய் ஒரு கட்டத்துக்கு பிறகு எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், ஃபாசுபஹ ஹஷீமன், அது குப்பைகளாக மாறிவிடும். அந்த குப்பைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்று சொன்னால், ததுருஹு ரியாஹு, காற்று அதை அடித்து செல்லும். ஒரு காலத்துல பச்சை பச்சைன்னு இருக்கேன், மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன், மக்களுக்கு காசு பணம் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் குப்பையா போயிடும். அந்த குப்பை என்ன செய்யும்? காத்து அடிச்சுக்கிட்டு போகும். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து பொருள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த ஆயத்துல துனியாவுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், எதை போன்றது? மழை நீர். அந்த மழை நீருக்கு பிறகு மரங்கள் செடி கொடிகள் வருதா இல்லையா? அது மாதிரிதான் நம்மளுடைய துனியாவுடைய வாழ்க்கை இல்லையா? அந்த மழை நீர் இருக்கும், பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, அப்புறம் ஒண்ணுமில்லாம போயிடும். அந்த ஒண்ணுமில்லாம கண்ணுக்கு காணா போய் அது உள்ள இருந்து என்ன செய்யும்? செடி கொடிகளை உருவாக்க. அது கொஞ்ச காலத்துக்கு இருக்கு, அப்புறம் அதுவும் என்னவாயிரும்? ஒண்ணுமில்லாம குப்பையா போயிடும். அந்த குப்பையை காத்து அடிச்சுக்கிட்டு போயிடும். இதாம்பா இந்த துனியாவுடைய வாழ்க்கை, துனியாவுக்கு உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இப்படி நிறைய ஆயத்துகள் அல்லாஹ் பேசுகிறான். துனியாவுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் பேசுகிற போது மழை நீரை போன்றது. இன்னொரு ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 24வது வசனம், 10:24, இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா. எடுத்தாச்சா? 10:24 ஜி எடுத்தாச்சா? இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா, நிச்சயமாக இந்த துனியாவுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால் எதை போன்றது? கமாயின் இருக்கா? இதே மாதிரிதான் ஆயத்து. துனியாவுடைய உதாரணம் என்பது தண்ணீரை போன்றது. எப்படிப்பட்ட தண்ணி? அன்சல்நாஹு மினஸ் ஸமாய், அதே மாதிரி வானத்திலிருந்து நாம் மழையாக இறக்குகிறோமா இல்லையா? அந்த நீரை போன்றது. ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்ல், அது என்ன செய்கிறது? பூமியில் உள்ள போய் புற்பூண்டுகள் மரமட்டைகளை முளைக்க செய்கிறது. அதிலிருந்து என்ன நடக்கும்னு சொன்னா, மிம்மா யகுலுன் நாசு வல் அன்ஆமு, மக்கள் எல்லாம் அந்த பழங்களை, கனிகளை, காய்கறிகளை என்ன செய்வார்கள்?
உண்ணுவார்கள், சாப்பிடுவார்கள். இம்மா யகுலுன்னாசு, மக்கள் எல்லாம் அதுல இருந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு மழை நீர் தான் காரணமா இருக்குது, அந்த மரம் செடி கொடிகள் தான் காரணமா இருக்குது. மக்கள்லாம் அதை சாப்பிடுவாங்க. மக்கள் மாத்திரமல்ல, வல் அன்ஆம், அன்ஆம்னா என்ன? கால்நடைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கால்நடைகளும் அவைகளை உண்ணும். எதுவரை என்று சொன்னால், ஹத்தா இதா அகதத்தில் அருளு ஜுகுருஃபஹா வஸய்யனத், பூமி எடுத்துக்கொள்ளும். எதை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், ஜுகுருஃபஹா, ஜுகுருஃப்னா என்ன? ஜுகுருஃப் அப்படின்னு சொன்னா அணிகலன்கள், நகைகள். அந்த மரமட்டைகள், செடி கொடிகள் பூமிக்கு என்னவா இருக்குமா? அதான் அணிகலன்கள். தங்கத்துல போடுறவா இல்லையா? தங்கத்துல போட்டு மனுஷன் ஜொலிக்கிறானா இல்லையா? தங்கத்துல போட்டா மனுஷன் ஜொலிக்கிறான். இந்த பூமியை ஜொலிக்க செய்வது எது என்று சொன்னால், என்ன ஜொலிக்க செய்கிறது? மழையும், அந்த மழைக்கு பிறகு இருக்கக்கூடிய மரமட்டைகள், செடி கொடிகள். பூமியை பார்த்தா அழகா இருக்குமா இல்லையா? ஒரு மொட்டை ஒரு இடத்த பார்த்தா ஒண்ணு பெருசா அழகா தெரியாது. இப்படி பச்சை பச்சேன்னு பார்த்தோமாக்க பூமியே அழகா இருக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ் மழையின் மூலமாக பூமியை என்ன செய்கிறான்? ஜொலிக்க செய்கிறான், அழகாக ஆக்கிறான். வஸய்யனத், பூமியை ஜீனத்தாக, பூமிக்கு அழகு இருக்குது, மனுஷனுக்கு அழகு இருக்கிற மாதிரி அல்லாஹ் பெண்களை பற்றி சொல்லும் போது, பெண்களை உங்களுடைய அழகை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? மறைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப பெண்கள் எப்படி அழகை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானோ, அழகு இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானோ, அது மாதிரி பூமிக்கும் என்ன இருக்கிறது? அழகு இருக்குது, ஜீனத் இருக்குது. என்ன ஜீனத்து? மழை, மழைக்கு பிறகு இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் பூமியுடைய ஜீனத்தாக இருக்கிறது. வலன் அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அந்த மரமட்டைகள் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறார்கள, அவர் நினைக்கிறாரு நம்ம போய் அந்த மரங்களை, பழங்களை, செடி கொடிகளை என்ன செஞ்சிடலாம்? அதை பறிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அதாஹா அமுருனா, அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ்வுடைய கட்டளை எங்கே வந்து விடலாம்? அந்த தோட்டத்திற்கு வந்து விடலாம். அப்படி வந்துவிட்டு லைலன் அவ் நஹாரன், இரவுலையோ பகல்லையோ. இந்த ஆயத்தை நம்ம ஆழமா யோசிச்சமாக்க, இந்த அநியாயங்கள் பண்றது, அக்கிரமங்கள் பண்றது, இவனை ஏமாத்துறது, அவனை ஏமாத்துறது, என்னமோ இவர் மூத்தா போகாம வாழ்வாருங்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மோசடி பண்றது இப்பெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமிப்பா மழை பெய்யுதுப்பா, அப்புறம் மரமட்டை முளைக்குது, கொஞ்ச காலம் இருக்குது, அது அந்த கொஞ்ச காலம் எல்லா அழகு போக்குவரத்து எல்லாமே இருக்கதான் செய்யும், அப்புறம் குப்பையா போயிருது, காற்று என்ன செஞ்சிருது? அடிச்சுக்கிட்டு போயிருது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரியான தோட்டத்தை கூட அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சில சமயத்தில் அந்த தோட்டத்தை அல்லாஹ் அழித்து விடுவான், இரவுலையோ அல்லது பகல்லையோ. ஃபஜஅல்நாஹா ஹஸீதன் கல்லம் தக்னபில் அம்ஸ், மறுநாள் போய் பார்க்கும்போது இப்படின்ற ஒரு தோட்டம் இருந்துச்சா அப்படின்னு நினைச்சு பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அது அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் என்று சொல்லிவிட்டு, கதாலிக நுஃபஸ்ஸிருல் ஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன், இப்படித்தான் நம்முடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம். எவர்களுக்காக? லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்காக, சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்காக இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நாம் இப்படித்தான் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப துனியாவுடைய வாழ்க்கைனா மழை நீரை போன்றது, அதுக்கு பிறகு வரக்கூடிய மரமட்டைகள், செடி கொடிகளை போன்றது. கொஞ்ச நேரம் மழை பெய்யும், நின்றோம், மழை நீர் இருக்கு, எல்லா மரத்துக்கு உதவி செய்யும், அப்புறம் மரம் செடி கொடிலாம் ஒண்ணும் இல்லாம போயிடுறேன். இப்படிதான் நம்ம கதை ஒரு நாளைக்கு ஆகும். புரியுச்சா? இப்படி நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு குப்பையா போயிருவோம், மரமட்டைகள் குப்பையா போயிரும், நம்ம எல்லாம் என்னவாயிருவோம்? எல்லாம் மண்ணோடு மண்ணாக எலும்பு தான் கிடக்கும். கபருஸ்தால போய் கபரை தோண்டும் போது என்ன வருது? எலும்புகள், பழைய எலும்புகள் வருதா இல்லையா? இப்படி ஒரு நாளைக்கு நம்ம எலும்பு வரும். இப்படி ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? நம்ம எலும்பு வரும். அந்த எலும்பை சில பேர் கண்ணியமா தூக்கி மறுபடியும் புதைப்பாங்க. சில பேர் காலில் என்ன செய்ய, நான் பார்த்துருக்கிறேன், கபருஸ்தான் கிட்ட எலும்புகள் கிடைக்கும், காலில் என்ன செய்வாங்க? தள்ளி விடுவாங்க, பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த எலும்புகளை காலில் தள்ளி விடுறாங்கல்ல, அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த துனியாவில் மிகப்பெரிய பணக்காரர்களாக, இஸ்ஸத்தோடு வாழ்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க, எலும்பு கூட போயிட்டாங்க, மக்கள் காலில் தள்ளக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க.
இதுதான் எல்லா மனுஷனுக்குரிய யதார்த்தம், இதான் துனியாவுக்கு உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப துனியாவுடைய யதார்த்தம் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டால், எனக்கு நிறைய தப்புகள், பொய்கள், புறங்கள், இவனை ஏமாத்துறது, அவனை ஏமாத்துறது, காசுக்காக மோசடி பண்றாங்கல்ல, இதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யாது, நடக்காதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ஒண்ணே துனியா என்பது அழிந்து போகக்கூடியது, சரியா? ரெண்டாவது பாத்தீங்களாக்க எல்லாமே ஒரு தற்காலிகம். துனியாவுல எல்லாமே ஒரு சுகம் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு சுகம் இருக்கும். கார் ஓட்டுறோம், அதுல ஒரு சுகம் இருக்குமா இல்லையா? அதுல ஒரு இன்பம் இருக்கும். டூ வீலர் ஓட்டுறாங்க, அதுல ஒரு இன்பம் இருக்கும். ஏசில உட்கார்ந்துக்கிறோம், அதுல ஒரு இன்பம் இருக்கு. கணவன் மனைவி சந்தோஷமா கூடுறாங்க, அதுல ஒரு இன்பம் இருக்கு. பிள்ளைங்களை கொஞ்சுறோம், அதுல என்ன செய்யும், ஒரு இன்பம் இருக்கு. பேர பேத்திகளை எடுத்து கொஞ்சுறோம், அதுல ஒரு சுகம். எல்லாமே துனியாவுல சுகம், இன்பங்கள் தான். ஆனால் எல்லாமே தற்காலிக சுகங்கள், இன்பங்கள். எல்லாமே அழிந்து போகக்கூடிய சுகங்கள், இன்பங்கள். இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 185வது வசனம். இந்த ஆயத்து உங்க எல்லாருக்குமே தெரியும், தெரியுமா தெரியாதா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். உங்க எல்லாருக்குமே படிச்ச ஆயத்தான் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் இல்லையா? அந்த ஆயத்தை அப்படி பேசிக்கிட்டே வரும். அந்த ஆயத்தை அப்படி பேசிக்கிட்டே வரும்போது அந்த ஆயத்துடைய கடைசியில அல்லாஹ் ஆயத்தை ஆரம்பிக்கும் போது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் அர்த்தம் முடியும் உங்களுக்கு. அந்த ஆயத்துடைய கடைசி எப்படி அல்லாஹ் முடிக்கிறான் பாருங்க. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களும் தற்காலிக, உங்களை ஏமாற்றக்கூடிய இன்பங்களே. ஒண்ணு தற்காலிகம், ரெண்டாவது உங்களை என்ன செஞ்சிடும், ஏமாத்திரும். துனியாவுடைய இன்பத்துக்காக நீங்க எல்லாம் ஏமாந்து போயிடாதீங்கப்பா, அது உங்களை ஏமாத்திரும், அது தற்காலிகம். இன்னைக்கு பாக்குறோம், திருடுறான், காசு பணத்துக்கு என்ன செய்யறான், திருடுறான். அந்த காசு பணங்களை வச்சு சுகம் அனுபவிப்பானே, அது தற்காலிகமா? தற்காலிகம் இல்லையா? தற்காலிகம். விபச்சாரம் பண்றான், சுகத்துக்காக போய் விபச்சாரம் பண்றான், தற்காலிகமா? தற்காலிகம் இல்லையா? தற்காலிகம் தான். இந்த உலகத்தின் எந்த இன்பங்களாக இருந்தாலும் ஒன்று அந்த இன்பங்கள் தற்காலிகம். ரெண்டாவது என்ன, அது உங்களை ஏமாத்திறேன். நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, கண்ணியமா இருப்பீங்க, சில சமயத்தில் அந்த இன்பங்கள் எல்லாம் உங்களை தடுமாற வைத்து விடும், உங்களை ஏமாற்றி விடும் என்று இந்த வசனத்தில் பேசுகிறான். மட்டுமல்லாமல் இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 2957வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்பர் கரெக்டா இருக்கிறத பார்த்துருக்குங்க. ஏன்னா முஸ்லிமை பொறுத்தவரை புக்குல ஒரு நம்பர் இருக்கு, நெட்ல ஒரு நம்பர் இருக்கு. நான் சில ஹதீஸை புக்ல பார்த்துருப்பேன், இது நெட்ல போன்ல பாக்குறது. அதனால போன்ல பாக்குறது முஸ்லிம் நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. கிதாபுல பாக்குற முஸ்லிம் நம்பர் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னு ஆனா புகாரி எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க கிதாபுல பார்த்தாலும் நீங்க போன்ல பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் நம்பர் கரெக்டா இருக்கும். ஏன் புகாரி மட்டும் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அலைஹிய புகாரிக்கு நம்பர் போட்டாங்க. சரியா? ஃபத்ஹுல் பாரியிலேயே ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்னால, 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இமாம் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரிய தொகுத்தாங்க இல்ல, அதிலேயே புகாரிக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப 700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகாரிக்கு நம்பர் போட்டுட்டனால எல்லாத்திலையும் ஒன்னா இருக்கும். முஸ்லிமுக்கெல்லாம் இப்பதான் நம்பர் கொடுத்தாங்க. இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, இவ 50 வருஷத்துக்கு முன்னால கொடுத்துருக்கறனால கிதாபுல ஒரு நம்பர் இருக்கு, நெட்டுகள்ல பாக்குறோம் பாத்தீங்களா, போன்ல பாக்குறோம் பாத்தீங்களா, அரபில ஒரு நம்பர் இருக்கு, தமிழ்ல பார்த்தா வேற ஒரு நம்பரா இருக்கு. சரியா? நான் இத அரபியில் பார்த்த நம்பரு, நீங்க பாருங்க, கரெக்டா இருந்தா பாருங்க, இல்லைன்னா தமிழ்ல பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் என்னதா அரபியுடைய நம்பர் 2957. ஃபஹது, இது தமிழ்ல நான் அந்த அரபி வாசகத்தை சொல்றேனே, ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்ப்பாங்க. சஹாபாக்களை பார்க்கும்போது ஒரு ஆடு செத்து போய் கிடக்கும். செத்து போன ஆடு காது அறுக்கப்பட்டிருக்கு. அதை சஹாபாக்கள் இழுத்துட்டு பண்ணி செய்வாங்க, குப்பையில போட போவாங்க.
ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏப்பா இழுத்து குப்பையில போட போறீங்க? அது நீங்க என்ன செய்யலாம்? அது ஒரு ஒரு திர்ஹமுக்கு, இந்த ஆடு வந்து ஒரு திர்ஹமுக்கு வித்துடலாமே, ஒரு திர்ஹமுக்கு இது உதவுமா? திர்ஹம்னா சாதா காசு, தங்க காசு கிடையாது, வெள்ளி காசு. ஒரு திர்ஹமுக்கு இதை வித்துடலாமே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள், யார சொல்ல, செத்து போன ஆடு, அதுவும் காதெல்லாம் வெட்டப்பட்டிருக்குது, இது எப்படி ஒரு திர்ஹத்துக்கு போகும்? அற்ப காசு கூட இந்த ஆடு போவாதே அப்படிங்குவாங்க. இந்த அற்ப காசுக்கு கூட இந்த ஆடு போவாது, அந்த அளவுக்கு ஹக்கீராக, அந்த அளவுக்கு அற்பமாக அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா, அல்லாஹ்விடத்தில் இந்த துனியா என்பது உங்க பார்வையில இந்த செத்து போன ஆடு அற்பமாக இருக்கிறது, இதைவிட அல்லாஹ்விடத்தில் இந்த துனியா அற்பத்திலும் அற்பமாக இருக்கிறது. புரிஞ்சாத்தா? அரபிய வார்த்தை வந்து லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா, இந்த துனியா என்பது அஹ்வன் ரொம்ப அற்பமானது, மின் ஹாதா இந்த செத்து போன ஆடு இருக்கு பத்தியலா, இந்த ஆட்டை விட அற்பமானது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள்ட்ட சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. நீங்க ஃப்ரீயா நம்பர் பாருங்க, நம்பர் பார்த்து உங்களுக்கு மாஷாஅல்லாஹ் தமிழ் கரெக்டா இருக்கா? இவங்க தமிழ்ல, ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ஏத்தா உங்களுக்கு உங்களுக்கு வேற ஹதீஸ் வருதா? இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கா? சரி, இவங்கள பார்த்த தமிழ்ல கரெக்டா இருக்குது, இவங்கள பார்த்த இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். 591 இல்லையா? எத்தா அர்ஷது? அப்ப 591. இந்த மாதிரி முஸ்லீம்ல சில தடுமாற்றங்கள், நம்பர்கள்ல தடுமாற்றங்கள் இருக்குது, அதுக்காக சொல்ல வர்றேன். சரியா? அப்புறம் பாத்தீங்களாக்க அதே முஸ்லீம்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், உங்களுக்கு பார்த்து நீங்க கேட்டுக்கங்க. சரியா? 2858வது ஹதீஸாக, 2858வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த துனியாவுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கடல்ல போறாரு, கடல்ல போய் கையை விரல என்ன செய்யறாரு, முக்குறாரு. அந்த கடல்ல அப்படி முக்கிட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சோன்னு தண்ணி விரல்ல ஒட்டி இருக்குமா இல்லையா? அது மாதிரிதான் இந்த உலகத்தின் இன்பங்கள். கடலை போன்றது மறுமையுடைய இன்பங்கள், கடலை போன்றது சொர்க்கத்தின் இன்பங்கள். புரிஞ்சா? இந்த துனியாவுடைய எந்த இன்பங்களாக இருந்தாலும் கடல்ல ஃபில் யம்மி, அப்படி ஹதீஸ் வர, யஜஅலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஃபில் யம்மி ஃபல்யன்ظுர் பிமா யர்ஜுஉ, உங்களில் ஒருவர் தன்னுடைய விரலை கடலில் என்ன செய்யட்டும், முக்கட்டும். விரல்ல கடல்ல உர்றாரு, கடல்ல விட்டுட்டு அதை எடுக்கிறாரு. ஃபல்யன்ظுர், அவர் அந்த விரலை பார்க்கட்டேன், எவ்வளவு தண்ணி விட்டு இருக்கேன், 1 லிட்டர் தண்ணி விட்டு இருக்குமா? சாத்தியம் இருக்குதா? அப்ப ஒரு சொட்டு இல்லையா, அவ்வளவுதான் இருக்கேன். இதாப்பா இந்த துனியா, இந்த துனியாவுக்கு தாப்பா இவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமா. ஆனா சொர்க்கத்துடைய இன்பங்கள் என்பது எதை போன்றது, கடலை போன்றது அப்படின்னு நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ அதே இமாம் முஸ்லிம், அர்ஷத் இப்போ உங்களுக்கு நம்பர் கரெக்டா இருக்கும், 5292, இது புக்ல பார்த்தது. சரியா? 5292 அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவை பத்தி சொல்றாங்க. இன்ன துனியா ஹுல்வத்துன் ஹலிரத்துன், இந்த துனியா என்பது எல்லாமே என்ன, ஹுல்வா, எல்லாம் ஹல்வா, திருநெல்வேலி ஹல்வா மாதிரிதான். புரியுதா? இந்த துனியா என்பது இனிப்பானது, இந்த துனியா என்பது சுகமானது. அல்லாஹ்வே ஹல்வான்ட்டான், அப்ப துனியா என்ன வாங்கின, ஹல்வா கொடுத்துரும். புரியுதா? நீங்க பாத்தீங்களாக்க, நீங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, நிதி அமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, நிதி அமைச்சரை பட்ஜெட்டை ரெடி பண்றதுக்கு முன்னால என்ன கிண்டுவாங்க, ஹல்வா கிண்டுவாங்க. அமைச்சர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து ஹல்வா கிண்டுவாங்க, ஹல்வா கெடுத்து பரிமாறிக்கிறவாங்க, சாப்பிடுகிறவாங்க. என்ன அர்த்தம், அடே நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்க போறோம்
அப்படி சிம்பாலிக்கா அறிவிச்சிருவாங்க. புரியுதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, இந்த துன்யாவே ஹல்வா தான். இன்ன துன்யா ஹுல்வத்துன், இந்த துன்யா என்ன? ஹல்வா, இனிப்பானது. ஹல்வானா இனிப்புன்னு அர்த்தம். இந்த துன்யா என்பது இனிப்பானது. ஹலிரத்துன், பசுமையானது, பச்சை பச்சேன்னு கண் குளிர்ச்சி இருக்கா இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்களாக்க கெட்டதை பார்த்தாவெல்லாம் கண் குளிர்ச்சியா இருக்கும். கெட்டதை பார்த்தா, ஹராம பார்த்தா, ஹராமுல என்ன கிடைக்குது? கண் குளிர்ச்சி கிடைக்குது. அப்ப இந்த துனியா என்பது இனிப்பானது, ஹல்வாவை போன்றது, கண் குளிர்ச்சியானது. இந்த துனியாவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலக ஒரு மழை நீரை போன்றது. அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மரமட்டைகள், செடி கொடிகளை போன்றது. மழை நீர் எப்படி ஒண்ணுமில்லாம அப்படி பூமிக்குள்ள போயிருதோ இல்லையா, அது மாதிரி செடி கொடிகள் எல்லாம் மக்களுக்கு உதவி செஞ்சு போட்டு குப்பையா போய் காற்று அடிச்சுட்டு போயிருதோ, இது மாதிரிதான் உங்க எல்லாருடைய நிலைமையும், நம்ம எல்லாருடைய நிலைமையும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றா. இது அப்ப துனியாவுடைய யதார்த்தத்தை பற்றி இந்த வசனம் பேசுகிறான். அடுத்த ஆயத்துல 46வது ஆயத்துல அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ ஹைருன் அமலா. அல் மாலு வல் பனூன, மாலும் பொருளாதாரமும் பிள்ளைகளும், ஜீனத் அலங்காரம், அல் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தின் அலங்காரங்கள். அப்ப இந்த உலகத்துடைய அலங்காரமே ரெண்டு தான் பாய். ஒன்னு என்ன? மால். ரெண்டாவது என்ன? பிள்ளை செல்வங்கள். அப்ப மக்கள் செல்வங்களும் பொருளாதாரமும் தான் இந்த உலகத்தின் அலங்காரம். புரியுதா? துனியாவில் நீங்க பார்க்கலாம், அதாவது ஒரு வசதி இல்லாதவர் ரொம்ப கரெக்டா சொல்லுவாரு, பெருசா சபை ஏற்றுக்கொள்ளாது. ஏத்துக்கிறது ரெண்டாவது வச்சுக்கோங்க, காது கொடுத்து ஒழுங்கா கேட்காது. ஒரு பெரிய பணக்காரரு தவறா சொல்லுவாரு, அது சபை என்ன செய்யும்? அதை காது கொடுத்து கேட்கும், மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ளும். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என்ன, பணக்காரவங்க அவங்களுக்குங்கிற ஒரு மதிப்பு அப்படின்னு இருக்குது. இது அல்லாஹ் சொல்றான், இந்த துனியாவே எல்லா ஒரு ஜீனத்து. எதான் ஜீனத்து? காசு பண ஜீனத்து, மக்கள் செல்வாக்கு ஜீனத்து. காசு பணம் இருந்தாலே மக்கள் செல்வாக்கு சேர்ந்து வந்துடும். பாக்குறோமா இல்லையா? அது நல்ல ஒரு பச மாதிரி. காசு பணங்கிற பசர் வித்தாக்க அந்த போஸ்டர் ஒட்டும். எப்ப அந்த பச காஞ்சி போயிருச்சோ போஸ்டர் என்ன செஞ்சிடறேன்? விட்டுரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருளாதாரமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தின் ஜீனத்துகள், அலங்காரங்கள். சொந்த பந்தங்களே அப்படித்தான் பாய். சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இன்னும் சொல்ல போனா அம்மா அப்பா உள்பட அப்படிதான் இருக்காங்க. இப்ப சில இடங்கள்ல நல்லா இருப்பாங்க, சில இடங்கள்ல பாத்தீங்களாக்கும் காசு காசு பணம் இங்கிட்டு தான் ஒட்டுது. காசு பணம் இல்லைன்னு வைங்களேன், அவங்க வேற பறவை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த காசு என்பது, அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்ல நோயை கொடுத்தான், நோயை கொடுத்து சோதிச்சான், காசை நிறைய கொடுத்து வச்சிருந்தான், நோய் மூலமா காசு போயிருச்சு. என்ன பண்ணாங்க? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவருடைய 2 சகோதரர்களும் மனைவியும் கூட இருந்து 18 வருஷமா ஹிதுமத் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்தான். ஷிஃபாவை கொடுத்து என்ன பண்ணா? காசு பணத்தை மறுபடியும் அல்லாஹ் கொடுத்தான். விட்டுட்டு போனாங்கல்ல, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? காசு வந்தோடனே திரும்பி வந்துட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. புரியுதா? அப்படிங்கிறான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த மாலை ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு ஆயத்துல சூரத்து தகாபுன் என்று சொல்லக்கூடிய 64வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் பேசுகிறான், அடே இது ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா மட்டும் கிடையாது. இது என்ன மட்டும் கிடையாது? இது ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா மட்டும் கிடையாது. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. புரியுதா? முதல் ஆயத்துல ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அல் மாலு வல் பனூன, இந்த ஆயத்துல அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா சொல்லிட்டானா? அதனால எப்பா ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா அப்படின்னு போயிடாத, எச்சரிக்கையா இருந்துக்க.
இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளை செல்வங்களும் பொருளாதாரங்களும் என்னவாக இருக்கிறது? ஃபித்னாவாக, சோதனை பொருளாக இருக்கிறது, சோதனை பொருளாக இருக்கிறது அப்படின்னு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல பாத்தீங்கன்னாக்க சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் சும்மா மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்ம மக்கள்லாம் தூக்க மாட்டாங்க சரியா, அவ்வளவு தெளிவா பார்ப்பாங்க. 63வது சூரா, சூரத்துல் முனாஃபிகூன் என்று சொல்லக்கூடிய 63வது சூராவுல 9வது ஆயத்து. அதில் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமன் யஃபஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். இந்த ஆயத்தை நீங்க அடிக்கடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? ஜும்மாவுல மேராஜ் ஓதுவார்ல, 2ஆம் ரக்காத்துல ஓதுவார்ல. இப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமன் யஃபஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும், உங்களை என்ன செய்து விட வேண்டாம்? திருப்பி விட வேண்டாம், உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். சரியா? எது? அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். அந்த செல்வம் வந்துட்டா இந்த நான்கிற அகங்காரம் சில பேருக்கு இரையச்சம் இல்லாத உங்களுக்கு வந்துடும். மக்கள் செல்வாக்கு வந்து விட்டால் தான்கிற அகங்காரம் வந்துறேன். அல்லாஹ் சொல்றான், பிள்ளைகளோ செல்வங்களோ உங்களை என்ன செய்து விட வேண்டாம்? வழிகெடுத்து விட வேண்டாம், திருப்பி விட வேண்டாம். எதை விட்டும்? அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ருகளை விட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும். வமன் யஃபஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். யாரை இப்படி செல்வங்களும் மக்களும் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டும் திருப்பி விட்டதோ அவங்கெல்லாம் யாரு? நஷ்டவாளிகள். நவுது பில்லாஹி மின்ஹா, அவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று நீங்கள் பார்ப்பது போன்று இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். இந்த ஆயத்தையும் சேர்த்து 3 ஆயத்தையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கிறேனே, நம்ம மனசுல வச்சு அமல் செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அதே ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வல் பாக்கியாத்து சாலிஹாத்து, வல் பாக்கியாத்து சாலிஹாத்து, நிரந்தரமான நன்மைகள். சாலிஹாத்னு சொன்னா நன்மைகள், பாக்கியாத்னு சொன்னா நிரந்தரமான. வல் பாக்கியாத்து சாலிஹாத்து, நிரந்தரமான நன்மைகள். ஹைருன், அது மிகச் சிறந்தது. இந்த ரப்பிக்க, உங்களுடைய ரப்பிடத்தில். சவாபன், கூலி கொடுக்கக்கூடிய விஷயத்தில். ஆமா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானே. அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு எதை பார்த்து கூலி கொடுப்பான்? பாக்கியாத்து சாலிஹாத்த பார்த்து அல்லாஹ் கூலி கொடுப்பான். வ ஹைருன் அமலன், அமல்னா எதிர்பார்ப்பு. நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும், சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு. இந்த எதிர்பார்ப்பில் மிகச் சிறந்தது என்னவாக இருக்கிறது? பாக்கியாத்து சாலிஹாத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? கண்டிப்பாக பாக்கியாத்து சாலிஹாத் வேணும், பாக்கியாத்து சாலிஹாத் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் என்ன? நிரந்தரமா நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற ஒரு பொருள். இன்னொரு பொருள், நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் பாக்கியாத்து சாலிஹாத். சதக்கத்துல் ஜாரியாத் மட்டும் இல்ல, நம்ம செய்யக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் சரி அது என்னவாக அமையும்? பாக்கியாத்து சாலிஹாத்தாக அமையும். ஒரு சின்ன ஒரு பொருளை எங்கேயும் தூக்கி வெளியே தூக்கி போட்டி ஒரு அசுத்தம் கிடக்குது, டீ ஊத்திருச்சு, அதை என்ன செய்யறோம்? தொடச்சி விட்டுறோம். அது பாக்கியாத்து சாலிஹாத்தா இல்லையா? அத மறுமையில பாப்போமா பார்க்க மாட்டோமா? அதுக்குண்டா நன்மை அல்லாட்ட வாங்குவோமா வாங்க மாட்டோமா? ஒருத்தர் அட்ரஸ் கேட்கிறாரு, அட்ரஸ் சொல்றோம், பாக்கியாத்து சாலிஹாத்தா இல்லையா? பாக்கியாத்து சாலிஹாத்து. கண் தெரியாதவதோ பெரியவங்களோ ரோட்டை கிராஸ் பண்ண சொல்றாங்க, நீங்க என்ன செய்யறீங்க? ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறீங்க. பாக்கியாத்து சாலிஹாத்தா இல்லையா? பாக்கியாத்து சாலிஹாத்து. ஒருத்தர் இங்கிருந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்றாரு, உட்காருங்க, கார்ல உட்காருங்க, டூ வீலர்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க போய் இறக்கி விடுறோம். நம்ம எல்லாம் இந்த மாஷால்லா தபாரக்கல்லா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது கூட பெரிய நன்மைகள், பாக்கியாத்து சாலிஹாத். இதெல்லாம் என்ன? இது பெரிய நன்மைகள், பாக்கியாத்து சாலிஹாத்.
ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருளை தூக்கி வைக்க முடியல, தூக்கி வெயிட்ல கஷ்டப்படுறாரு, நீங்க என்ன செய்றீங்க? தூக்கி வைக்கிறீங்க. இது பாக்கியாத்து சாலிஹாத்து. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்வது ஒண்ணு, அது நிரந்தரமான நன்மைகள், சதகத்துல் ஜாரியா, இது ஒரு பக்கம். ரெண்டாவது பாத்தீங்களாக்க நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் பாக்கியாத்து சாலிஹாத். நான் தஃப்சீர் பண்றேன்னு, இது பாக்கியாத்து சாலிஹாத்தா இல்லையா? நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இந்த தஃப்சீரை கேட்கிறீங்களே, இவ்வளவு கவனமா குறிப்பெடுக்கிறீங்களே, கரெக்டா நம்பர்கள், ஆயத்து நம்பர், ஹதீஸ் நம்பர்களை பார்க்கிறீங்களே, இதெல்லாம் பாக்கியாத்து சாலிஹாத்தா இல்லையா? ஈமான் இல்லைன்னு சொன்னா இந்த வேலையை செய்வோமா? நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா தேடி வந்திருப்போமா? எடுத்து பார்ப்போமா? வராதுல. அப்ப அந்த ஈமான் இறையச்சம் என்ன செய்யுது? நம்ம குடும்பத்து வேலையை செய்ய வைக்குது. அப்ப இதுகளெல்லாம் பாக்கியாத்து சாலிஹாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு எல்லா நன்மைகளும் என்று சொன்னாலே ஒரு நன்மையை குறிப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வை நிறைய zikr பண்ணுங்க, அல்லாஹ்வை நிறைய zikr பண்ணுங்க, அது முக்கியமான பாக்கியாத்து சாலிஹாத்து. சொல்றது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச zikruகளை நீங்க பண்ணுங்க. உதாரணமா நம்ம தொழுகிட்டோம், சரியா? தொழுகை முடிச்ச பிறகு zikr பண்றோம்ல, அது பாக்கியாத்து சாலிஹாத். தொழுகை முடிச்ச உடனே டக்குன்னு தக்பீர் கட்ட கூடாது. அறிவிப்பு செய்யறதுக்கு முன்னாடி, அறிவிப்பு செய்யும் போது சில பேர் என்ன செய்வாங்க? தொழுதுகிட்டு இருப்பாங்க. அதுவும் சுன்னத்து தொழுகை கிடையாது, வித்ராவே இருக்கும். இரவுடைய கடைசி தொழுகையா இருக்குமே, அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் இல்லாம புரிஞ்சா தொழுகையை முடித்த உடனேயுமே என்ன சொல்லணும்? நேரா சொல்லுவார் அல்லாஹு அக்பர் இல்லையா? தொழுகை முடித்த உடனேயுமே கொஞ்சம் சத்த அல்லாஹு அக்பர், பாக்கியாத்து சாலிஹாத், அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுன்னத் தொழுகிறது பாக்கியாத்து சாலிஹாத் தான், வித்ரத் தொழுகிறது பாக்கியாத்து சாலிஹாத் தான். அதுக்கு முன்னால இந்த பெரிய பாக்கியாத்து சாலிஹாத்தை பண்ணிவிட்டு அந்த பாக்கியாத்து சாலிஹாத் பண்ணணும். புரியுதா? அப்ப அந்த தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்காறுகள் பாக்கியாத்து சாலிஹாத்து. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வது மிகச்சிறந்த பாக்கியாத்து சாலிஹாத். சரியா? நம்ம போறோம், சும்மா ஏதாச்சும் நினைச்சுக்கிற மாதிரி பேசிட்டு போவோம் இல்லையா? அதுக்கு சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், பெரிய பாக்கியாத்து சாலிஹாத். புரியுதா? அப்ப இது அல்லாஹ் சொல்றான், வல் பாக்கியாத்து சாலிஹாத்து, நிரந்தரமான நன்மைகள், ஹைருன் இன்த ரப்பிக சவாபன், உங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க அதுவே மிக சிறந்தது, வ ஹைருன் அமலன், நீங்க வந்து எதிர்பார்ப்பு இருக்கு பத்தியலா, எதிர்பார்ப்புகளில் அதுவே மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் பேசுகிறான். அடுத்த ஆயத்து 47வது ஆயத்துல, வ யௌம நுஸய்யிருல் ஜிபால வ தரல் அர்ல பாரிஸதன் வ ஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, மறுமை நாளை பற்றி. சரியா? வ யௌம, அந்த நாள், இந்த உலக ஒரு நாள் அழிக்கப்படுமா இல்லையா? என்னைக்கு அழிக்கப்படும்? வெள்ளிக்கிழமை. எந்த டேட்ல? அல்லாஹு அலம். சரியா? ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து அழிக்கப்படும். வயோம, அந்த நாளில், நுஸய்யிருல் ஜிபால, நாம் மலைகளை பெயர்த்தெடுத்து விடுவோம். மலை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, பூமியை ஆட விடாம அசை விடாம என்ன செய்யுது? பிடிச்சி வச்சுக்கிறது பாருங்க இல்லையா? எவ்வளவு தூரம் மலை மேல இருக்கோ அவ்வளவு தூரம் உள்ள என்ன செய்யுது? பூமிக்குள்ள இருக்கு பாருங்க. இந்த மலைகளை எல்லாம் இந்த உலகத்தின் கடைசி நாள் என்ன செஞ்சிருவோம்? பெயர்த்தெடுத்து விடுவோம். நுஸய்யிருல் ஜிபால், நம்ம தான் அல்லாஹ் சொல்றான், நம்ம வந்து மலைகளை அந்த நாளில் பெயர்த்தெடுத்து விடுவோம். வதரல் அர்ல பாரிஸதன், மலைகளை பெயர்த்தெடுத்து விட்டால் நீங்கள் பூமியை பார்ப்பீர்கள், அது வெட்ட வெளியாக இருக்கும். இங்க ஏது பார்த்தா பூமியில ஒண்ணுமே இருக்காது. பார்த்தா நம்ம பார்த்தா மலையை வந்து தடுக்கணும் நம்முடைய பார்வைய. பில்டிங் என்ன செய்யும்? தடுக்கும். மரங்கள் என்ன செய்யும்? தடுக்குமா இல்லையா? அப்ப இந்த மரம், செடி கொடிகள், பில்டிங்குகள், மலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் பேச்சு எடுத்துட்டா பூமி என்னவாகிறான்? பாரிசத்தன், வெட்ட வெளியா இருக்கும். நம்ம மலைகளை பெயர்த்து எடுத்து விடுவோம், இந்த பூமி என்பது பாரிசாவாக வெட்ட வெளியாக இருக்கும் என்று அடுத்த வசனத்தில் பேசுகிறான். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துனியாவுடைய கடைசி நாள் இருக்கு பத்தியெல்லாம், அது படுபயங்கரமா இருக்கும், படுபயங்கரமா இருக்கும். சரியா?
இந்த மலைகள் பெயர்த்தெடுக்கப்படும் என்பதை பற்றி இன்னொரு வசனத்தில சூரத்து தூர் என்று சொல்லக்கூடிய 52வது அத்தியாயத்தின் 9, 10 52ல 9, 10 யௌம தமூரு ஸமாஉ மௌரா, அந்த நாளில் வானம் துண்டு துண்டாக உடைந்து விழுந்து விடும். வானம் என்னவாயிரும்? இப்படி ஆடி துண்டு துண்டாக வானம் உடைஞ்சு போயிடும். புரியுதா? மட்டுமல்லாமல் என்னவாயிரும்? வயௌம தமூரு ஸமாஉ மௌரா வதஸீருல் ஜிபாலு சைரா, ஜிபால்கள் மலைகள் எல்லாம் என்ன வேற பெயர்த்தெடுக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டு அது சார எசீரு நடக்கிறது, போறது. அது காத்துல என்ன செய்யும்? அப்படி பறந்து ஓடும். அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு ஆயத்துல சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 105வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வயஸ்அலூனக அனில் ஜிபாலி ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. வயஸ்அலூனக, நபியே அவர்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். யார் கேட்கிறது? மக்காவுடைய காபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட மலைகளை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. அனில் ஜிபால், இந்த மலைகளை பற்றி மக்காவுடைய காபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என் ரப்பு அந்த மலைகளை தூள் தூளாக ஆக்கி விடுவான். அவ்வளவு பெரிய மலையை ரப்பு என்ன செஞ்சிருவான்? தூள் தூளாக ஆக்கி விடுவான் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். என்னைக்கு அல்லாஹ் ஆக்குவான்? என்னைக்கு இந்த உலகம் அழிய போது அந்த கடைசி நாள்ல மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்படும் என்று பேசுகிறானே, இதைதான் இந்த வசனத்தில் பேசுகிறான். வயோம நுஸய்யிருல் ஜிபால வதல் அர்ல பாரிஸத்தன், அன்றைக்கு ஜிபாலுகளை எல்லாம் நாம் பெயர்த்தெடுத்து தூள் தூளாக ஆக்கிடுவோம். பூமி வெட்டவெளி மைதானமா போயிடும். வஹஷர்னாஹும், நாம் என்ன செய்வோம்? அவர்களை எல்லாம், மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவோம். மஹஷர், மஹஷர் மைதானம் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. ஹஷர, ஹஷர யஹஷுரு, ஹஷர என்று சொன்னால் ஒன்று சேர்த்தான். ஹஷரனா ஒன்று சேர்த்தான். குர்ஆன்ல கூட ஒரு சூரா இருக்குது, சூரத்துல் ஹஷர், 59வது சூரா, 59வது சூராவுடைய சூரத்துல் ஹஷர். புரியுதா? அந்த ஹஷர, ஹஷர் இல்ல மஹஷர். ஹஷர என்று சொன்னால் ஒன்று திரட்டினான். ஹஷருன் ஒன்று திரட்டுதல். மஹஷர் ஒன்று திரட்டப்படக்கூடிய இடம், அதான் மஹஷர். சரியா? அப்ப வஹஷர்னாஹும், நாம் எல்லோரையும் என்ன செய்வோம்? ஒன்று திரட்டுவோம். ஒன்று திரட்டுவானா இல்லையா? எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்னா சேர்ப்பான். ஃபலம் நுகாதிரு மின்ஹும் அஹதா, நம்ம யாரை என்ன செஞ்சிட மாட்டோம்? ஒருத்தனை கூட விட்டுற மாட்டோம். அன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்னா எழுப்பி ஒன்னு திரட்டுவோம். ஒருத்தனை கூட, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், பிரதமர், ஜனாதிபதி, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் எழுப்பி விட்டு அல்லாஹ் எல்லாரும் என்ன செய்வான்? விசாரிப்பான் என்று பேசுகிறானே. இப்ப இன்னொரு ஆயத்தில் நீங்க பாத்தீங்களாக்க சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய 56வது அத்தியாயத்தின் 49, 50, 56ல 49, 50. உங்களுக்கு வாக்கியா தெரியுதா? வகாத்தில் வாக்கியா தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் லா மஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். இருக்கா? இருக்கா பாய்? குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவ்வலீன்களையும் ஆகிரீன்களையும். அவ்வலீன்டா யாரு? நம்முடைய முன்னோர்கள். ஆகிரீன்டா யாரு? நமக்கு பிந்தி வருவாங்கல்ல, எல்லாரையும். ல மஜ்மூஊன, எல்லாரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். மறுமை நாள் மஹ்ஷரில எல்லோரையும் ஒன்று சேர்ப்போம். எங்கே ஒன்று சேர்ப்போம் என்று சொன்னால், இலா மீகாத்தின், ஒரு மீகாத்தில் ஒன்று சேர்ப்போம். மீகாத்னா இது, மீகாத்னா மீகாத்து. சரியா? ஹஜ், அதாவது இந்த ஹஜ் உம்ராக்கு போறாங்கல்ல, ஹஜ் உம்ராக்கு போறாங்கல்ல, அவங்க எல்லாம் மீகாத்துல போய் இஹ்ராம் கட்டுவாங்க. கேள்விப்படுகிறீல்ல? அப்ப மீகாத் என்று சொன்னால் ஒரு இடம்.
எல்லாத்தையும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் என்ன செய்வோம், கொண்டு திறப்போம். யௌமி மஅலூம், குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம். அல்லாஹ் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம். இந்த நம்ம பயானுக்கு நோட்டீஸ் போடுவோம்ல, சரியா, நாள் நேரம் போடுவோம்ல, இடம் போடுவோம்ல, அது மாதிரி அல்லாஹ் சொல்றான் எல்லாரையும் குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல அவ்வலின்களையும் ஆகிரின்களையும் நாம் என்ன செய்வோம், ஒன்று சேர்ப்போம் என்பதை நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று பேசுகிறானே. இப்படி இந்த அல்லாஹ் ஒன்று சேர்த்த உனையுமே அப்படின்னு அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவான். யாரை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஊற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஆயத்து 48வது ஆயத்துல ஒரிலு அலா ரப்பிக சஃபா, எல்லோரும் உங்களுடைய ரப்புக்கு முன்னால் என்ன செய்வார்கள், சஃபு சஃபாக நிறுத்தப்படுவார்கள். எல்லாரையும் அல்லாஹ் சஃபு அவ்வளவு பேரை சஃபு சஃபா அல்லாஹ் என்ன செய்வான், நிப்பாட்டுவான். நிப்பாட்டி இந்த அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி அம்புட்டு பெரிய சஃபு சஃபாக அல்லாஹ் நிப்பாட்டி என்ன செய்வான், கேள்வி கேட்பான். அப்படின்னு ஒரிலு அலா ரப்பிக சஃபா, அவர்கள் எல்லாம் ரப்புக்கு முன்னால் சஃபு சஃபாக நிறுத்தப்படுவார்கள். குர்ஆன்ல உங்களுக்கு இன்னொரு ஆயத்து தெரியும், சூரத்துல் ஃபஜ்ர் இல்லையா, 89வது சூரா 22வது ஆயத்து, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் உங்களுடைய ரப்புக்கு முன்னால் எப்படி வருவார்கள், சஃப்பு சஃபாக. மலக்குமார்களே அதான் நிலைமை, மலக்குமார்களை சஃப்பு சஃபாக என்ன செய்வான், நிப்பாட்டுவான். மனுஷனை சஃப்பு சஃபாக அல்லாஹ் நிப்பாட்டுவான். குர்ஆன் பேசுகிறது, சூரா நபா அமையத்த சலூன் இருக்கு பத்தியலா, 78வது சூரா அல்ல 38வது ஆயத்துல, யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து சஃபன் லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா. சொல்றான்ல அல்லாஹ், யௌம அந்த நாளில், அந்த மறுமை நாளில், யகூமு ரூஹ் யார் நிக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாரு. புரியுதா, யகூமு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எழுப்பி விடுவான். வல் மலாயிகத்து மற்ற மலக்குகள் நிப்பாங்க. சஃபன் எப்படி இருப்பாங்க, சஃபு சஃபாக நிப்பாங்க, மக்கள் நிப்பாங்க. லா யதகல்லமூன், யாரும் பேச முடியாது, யாரும் பேச முடியாது. ஏன், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். புரியுதா, அன்னைக்கு யாசின்ல அன்னைக்கு எல்லாத்துக்கும் வாயில சீல் வச்சிருவேன். இன்னைக்கு தான் வாய் பேசுது, ரொம்ப பேசும். புரியுதா, இன்னைக்கு தான்ப்பா வாய் பேசுது, ஆனா அன்னைக்கு வாயை பேச வைக்க மாட்டேன், வாய்க்கு சீல் வச்சிருவேன். எது பேசேன், கை பேசேன், காலு பேசேன், அது அது செஞ்சது அது அது பேசேன், என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகளை செய்ததோ அது அது பேசுமா, வாய்க்கு சீல் வச்சிருவேன், நக்திமு ஹதாம் பண்ணிடுவேன். புரியுதா, அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், யாரும் பேச முடியாது. அதை தான் இந்த வசனத்தில் பேசுகிறான். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன் லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான், யாரும் வாய் திறக்க முடியாது, யாருக்கு ரஹ்மான் அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர. சரியா, அவங்களும் வக்கால சவாவா, கரெக்டா தான் பேசுவாங்க. அவங்க அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது, கரெக்டா தான் பேசுவாங்க, பேச முடியும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, இது 48வது ஆயத்து. 49 முடிச்சிருவோம், ஏன்னா எனக்கு டைம் போகுது. ஆனா 49 ஒரு சப்ஜெக்ட் அல்ல முடிக்கிறான், 50ல அடுத்தது அல்ல வேற தலைப்பு அல்ல ஆரம்பிக்கிறான். அதனால ஒரே ஒரு ஆயத்து 5 நிமிஷம் பார்த்துருவோமா. 49வது ஆயத்து, அது இதுவும் மறுமை சம்பந்தப்பட்ட இந்த தலைப்புக்கு உட்பட்ட ஆயத்தா. வ உலி அல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வ யகூலூன யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா வ வஜது மா அமிலு ஹாதிரா வலா யظலிமு ரப்புக அஹதா. அந்த நாளில் உலி அல் கிதாப், அவங்களுடைய கிதாபுகள் வைக்கப்படும். நம்ம செஞ்ச நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் இருக்கு பத்தியலா, அந்த ஏடு என்ன செய்யப்படும், அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படும். அப்படி வச்ச உனையுமே அல்லாத பட்டோலைய, நம்முடைய பட்டோலைகளை நம்முடைய வலது கையில் அல்லாஹ் தரணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். மற்ற மக்கள்கிட்ட இந்த பாருங்க நீங்க படிங்க அப்படின்னு சொல்லணும், சொர்க்கத்துக்கு நம்ம போகணும், அந்த பாக்கியத்தை தரணும். இப்படி பட்டோலைகள் கொடுக்கப்பட்டவனையுமே யாரு பாவிகளோ ஃபதரல் முஜ்ரிமீன, நீங்கள் பாவிகளை பார்ப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த பட்டோலைகளை கொடுத்தவனையுமே ஃபதரல் முஜ்ரிமீன, பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். முஷ்ஃபிகீன, எப்ப இருப்பார்கள்,
அப்படியே மிரண்டு போய் இருப்பாங்க. பட்டோலைய அதாவது எக்ஸாம்பிள் நல்லா சூப்பரா ஹைலைட்டான்னு வைங்களேன், ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எக்ஸாம் யார் ஒழுங்கா படிக்கலையோ, ஒழுங்கா எக்ஸாம் எழுதலையோ, அவருக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு வயிற்று என்ன செய்யும், கலக்க ஆரம்பிச்சிடும். பயவரமா வராதா? துனியாவுடைய எக்ஸாம் ரிசல்ட்டுக்கே இந்த நாம அப்படின்னு சொன்னா, அது மறுமையின் எக்ஸாம் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை கையில கொடுத்த உடனே நீங்கள் முஜ்ரிம்களை பாவிகளை பார்ப்பீர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? முஷ்ரிகீன, அப்படி மிரண்டு இருப்பாங்க. மிம்மா ஃபீஹி, அதுல என்ன இருக்குதோ, அவர் செஞ்ச பாவம் அவருக்கு தெரியுமில்ல, மிம்மா ஃபீஹி, அதுல என்ன இருக்குது அப்படின்னு அப்படி மிரண்டு இருப்பான். சொல்லுவான் வயகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், யா வைலதனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாலிஹாதல் கிதாப், இது என்ன கிதாபு, இது என்ன பட்டோல, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா, நாங்க செஞ்ச எந்த சின்னதையோ பெருசையோ உடலையோ எல்லாம் பதிவுல இருக்கு. நம்ம மறந்து போயிருப்போம், பார்த்து எல்லாத்தையும் செஞ்ச சின்ன நன்மை இருக்கும், அதுவும் பதிவுல இருக்கும். சின்ன தீமை இருக்கு, அது ஒண்ணு செய்ய பதிவுல இருக்கேன். வஜது மா அமீலு ஹாதிரா, வஜது அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், மா அமீலு அவர்கள் செய்த அமல்கள், நன்மையோ தீமையோ, ஹாதிரன் எல்லாம் என்னவா இருக்கேன், ஹாதிரா கண்ணுக்கு பார்க்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கண்ணுக்கு பார்க்கிற மாதிரி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். வலா யظலிமு ரப்புக அஹதா, உங்களுடைய ரப்பு யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் கையில கொடுத்துருவான், யாரும் வாயை திறக்க முடியும், அல்லாஹ் அநியாயம்னு தண்டிக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா பாவங்களை மன்னிப்பானே தவிர, பாவங்களை நன்மையாக மாற்றுவானே தவிர, நல்லவங்களை ஒருபோது அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், தண்டிச்சிட மாட்டாண்டு இந்த வசனம் பேசுகிறது. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு ஆயத்தை போய்கிட்ட இருக்குதோ, என் வீட்டுல சொல்லுவாங்க, நீங்க முடிப்பேன்னு சொல்லுவீங்க, ஆனா மைக்கு கொடுத்தா முடிக்க மாட்டீங்க. சரியா? கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் சரியா சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்தான் சூரா லுக்மான் 31வது சூரா பாய் 16வது ஆயத்து. வாப்பா மோனுக்கு உபதேசம் பண்ணார்ல, இந்த தலைப்புக்கு உட்பட்டு சொல்றேன். யா புனைய இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். புரிஞ்சா? 31வது சூராவுல 16வது ஆயத்து. வாப்பா லுக்மான் மோனுக்கு என்ன பண்றாரு, உபதேசம் பண்றாரு, என் அருமை மகனே, நீ செய்த நன்மையோ தீமையோ அது கடுகளவு இருந்தாலும், ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின், அது எங்க வச்சு நீ பண்ணாலே, சஹராண்டா பாறைக்குள், இந்த குஹருக்கு பதிலா பாறைக்குள்ள போய் இருட்டுல யாருக்கும் தெரியாம நன்மை தீமை செஞ்சாலும், அவு ஃபி ஸமாவாதி, வானத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு செஞ்சாலே, அவு ஃபில் அர்லி, பூமிக்குள்ள போய் செஞ்சாலே, யஅதி பிஹல்லாஹ், அதையும் அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில கொண்டு வருவான். புரியுதா? இன்னல்லாஹ லதீஃப், அல்லாஹ் நுண்ணறிவாளன், கபீர், அவன் கபர்தார், எல்லாத்தையும் கபர்களை செய்திகளை சொல்லுவான் என்ற இந்த ஆயத்துல வாப்பா மோனுக்கு உபதேசம் பண்ணாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் பாத்துக்கிறான், மறுமையில காட்டுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இமாம் புகாரி 6177வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இன்னைக்கு நடக்கிறது இவனை ஏமாத்துறது அவனை ஏமாத்துறது, இங்க மோசடி அங்க மோசடி இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல. ஒண்ணு பொருளாதார மோசடி, இரண்டாவது ஆண் பெண்கள் மோசடி, திருமண மோசடி இல்லையா? எக்கச்சக்கமான மோசடிகளாக முஸ்லிம்களே எல்லாரும் பார்த்தீங்களாக்க, அப்துல்லாங்கிறான், இப்ராஹிம்ங்கிறான், ஆயிஷாங்கிறாங்க, பாத்திமாங்கிறாங்க, எல்லாமே என்ன, இங்கிட்டு மோசடி அங்கிட்டு மோசடி, இங்கிட்டு பொய் அங்கிட்டு பித்தலாட்டம் இங்கிட்டு ஃப்ராடு நடக்குதா இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, மறுமை நாள்ல இன்னல் காதிரா யுர்ஃபஅ லஹு லிவாஉன் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல எவன்லாம் இந்த உலகத்துல மோசடி பண்ணானோ எல்லாரும் கையிலையும் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு கொடியை கொடுத்து வச்சிருப்பான். ஏமாத்து பண்ணான்ல, இவனை ஏமாத்தினவன், அவனை ஏமாத்தினவன், இவனுக்கு மோசடி பண்ணவன், அவனுக்கு துரோகம் பண்ணவன், பொருளாதார மோசடி மாத்திரமல்ல, ஆண் பெண் மோசடி, இந்த மாதிரி எந்த மோசடியாக, எந்த துரோகமாக, எந்த ஏமாற்றுகளாக எதுவா இருந்தாலும்
இந்த மோசடிக்காரனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, கையில ஒரு கொடியை கொடுத்து வச்சிருப்பான். கொடியை கொடுத்து வச்சுட்டு யுகாலு சொல்லப்படும், ஹாதிஹி கதுரத்து ஃபுலான் பின் ஃபுலான். இது மோசடி கொடி. இந்த கொடி என்ன? மோசடி கொடி. இவன் மோசடிக்காரன். இந்த மோசடி யாருக்கு பண்ணான்னு சொன்னா, இந்த கொடி ஃபுலான் பின் ஃபுலான், இன்னார் மகன் இன்னாருக்கு செஞ்ச இந்த மோசடிக்கு, இது இன்னார் மகன் இன்னாருக்கு செஞ்ச இந்த மோசடிக்கு, இது இன்னாருடைய மகன் இன்னாருக்கு செஞ்ச இந்த மோசடிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் மறுமையில கொடிய கொடுத்து அடையாளப்படுத்தி கேவலப்படுத்தி என்ன செய்வான்? நரகத்துல தள்ளுவான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துனியா என்பது ஒரு அற்பமானது, ஒரு சாதாரணமானது, ஒரு தற்காலிகமானது. இந்த துனியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிந்து கொண்டார்களோ, எப்படி புரிய வைத்தார்களோ, அதுபோன்று இந்த துனியாவை புரிந்து இறையச்சத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார்.